பிரபஞ்சம் உன்னை சோதிக்கிறது. தி யூனிவர்ஸ் இஸ் டெஸ்டிங் யூ. நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கறீங்க என்றால் ஒரு விஷயம் உறுதி. நீங்க வாழ்க்கையில் ஒரு கடினமான கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாம் சரியாக போகணும் என்று நினைக்கும் நேரத்தில் ஏதோ ஒன்று உடைந்து போகிறது. நீங்க முயற்சி செய்றீங்க, ஆனா எந்த மாற்றமும் இல்லை. நீங்க நம்புறீங்க, ஆனா துரோகம்தான் கிடைக்குது. நீங்க காத்திருக்கிறீங்க, ஆனா எதுவும் நடக்கவில்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்றும் ஒரு கேள்வி, என்ன தவறு நான் பண்ணேன்? ஆனா ஒரு உண்மையை நீங்க இன்னும் புரிந்து கொள்ளல. இது பனிஷ்மெண்ட் இல்ல, இது ஒரு டெஸ்ட். அது என்ன டெஸ்ட்? பகுதி 1. ஏன் இந்த சோதனை? நீங்க வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா பிரபஞ்சம் உன்னை ப்ரிப்பேர் பண்ணும். அது எப்படி தெரியுமா? கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து, நீங்க சேஃபா இருக்கிற இடத்திலிருந்து அதை ஃபோர்ஸா வெளியே இழுத்துவிடும். நீங்க நினைப்பீங்க, என் லைஃப் ஏன் சடனாக குழப்பமாகுது என்று. ஆனா உண்மை என்னன்னா, அது குழப்பமில்ல, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு விதை மண்ணுக்குள் புதையும் போது அது இருட்டாக இருக்கும். அது அழிந்து போகிற மாதிரி தோன்றும். ஆனா அது அழிவல்ல, அது வளர்ச்சியின் ஆரம்பம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை புதிதாக உருவாக்க வந்து கொண்டிருக்கிறது. பகுதி 2. சோதனை எப்படி வரும்? பிரபஞ்சம் உன்னை டெஸ்ட் பண்ணும்போது அது வெளிப்படையா வராது, அது அமைதியா வரும். 1. டிலேஸ். நீங்க ஏதாவது சாதனை பண்ணணும் என்று நினைத்தால் உடனே அது வராது. மாதங்கள், வருடங்கள் கூட ஆகும். அப்போ டவுட் வரும், இது எனக்காக இல்லையா என்று. உண்மை என்னன்னா, சரியான நேரத்தில் அது நடக்கும். அதுக்காக தான் டிலே. 2. துரோகம், பிட்ரேயல். நீங்க நம்பியவர்களே உங்களை விட்டு விடுவார்கள். அந்த வலி வேற லெவல். ஆனா அது உனக்கு ஒரு பாடம். யாரை நம்ப வேண்டும், யாரை விடணும் என்று தெரிய வரும். 3. தனிமை, லோன்லினஸ். ஒரு சூழலில் நீங்க உங்க எண்ணங்கள் மட்டும் இருக்கும். அது பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அதுதான் நீங்க உங்களை கண்டுபிடிக்கும் நேரம். 4. தோல்வி, ஃபெயிலியர். நீங்க முழு மனதுடன் முயற்சி செய்றீங்க, ஆனா தோல்வி வருகிறது. அப்போ தோன்றும், எனக்கு தகுதி இல்லை என்று. ஆனா தோல்வி உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும் ட்ரெய்னிங். இப்போது முக்கியமான விஷயம், இந்த டெஸ்டை எப்படி கடக்கலாம்? பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணும்போது நீங்க எப்படி எதிர்வினை கொடுக்கிறீங்க என்பதுதான் முக்கியம். 1. ரியாக்ஷன் கண்ட்ரோல். நீங்க சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அமைதியாக இருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கவனியுங்க, பதட்டப்பட வேண்டாம். 2. செல்ஃப் டிசிப்ளின். இந்த சூழல்ல மோட்டிவேஷன் கிடையாது, ஆனா டிசிப்ளின் தான் உங்களை காப்பாற்றும். 1. டெய்லி ருட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. 2. ஸ்மால் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணுங்க. 3. ஃபெய்த். எதுவும் தெரியாத ஒரு நிலை, ஆனா நீங்க நம்பவும், இது எல்லாம் ஒரு காரணத்துக்காக நடக்குது என்று. 4. லெட் கோ. சில விஷயங்களை நீங்க பிடித்து வைத்திருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு வலியை கொடுக்குது. அதை விடுங்க. ஒரு உண்மை நீங்க கவனிச்சிருக்கீர்களா? வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி எப்பவும் பெரிய வலிக்கு அப்புறம்தான் வரும். பிரேக்கப் அப்புறம் growth, ஃபெயிலியர் அப்புறம் சக்சஸ், லாஸ் அப்புறம் கிளாரிட்டி. இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் இல்லை, இது பேட்டர்ன். இப்போ உங்க வாழ்க்கையில் போராட்டமா இருந்தா இது உனக்கு ஒரு மெசேஜ். விட்டு விடாதீங்க. இந்த சூழல் நிரந்தரமானது இல்லை. நீங்க பலவீனமான ஆள் இல்லை, நீங்க மாற்றமடைந்து வரும் ஒரு ஆள். ஒரு நாள் நீங்க இந்த சூழலை நினைத்து பார்க்கும்போது நீங்க சிரிப்பீங்க. ஏன்னா அந்த வலிதான் உங்களை பவர்ஃபுல்லான ஆளாக மாற்றியது. முடிவு: பிரபஞ்சம் உன்னை சோதிக்கிறது என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது உங்களுக்கு தண்டனை கொடுக்கல, அது உங்களை தயார்படுத்துது. அதனால் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஸ்டே ஸ்ட்ராங், கீப் மூவிங். ஒரு நாள் நீங்க வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.